சீமான் அவர்கள் ஆடு மாடுகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, மலையின் மாநாடு, தண்ணி மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுற அனைவரும் இந்த காணொலியை பார்த்துட்டு மனசாட்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்கள். இந்த காலத்திலேயும் எனக்கு கிடைக்கல, என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? நான் அழைச்சு பேசினா அக்கோஃபனோ கிண்ல அப்பலோ இந்த மாதிரி இதில் குடுவையில் கொண்டாந்து 10 கேனோ 20 கேனோ அந்த குடுவையில் கொண்டாந்து இறக்கிற முடியல. அவருக்கு எப்படி கிடைக்குது? எப்படி என் தண்ணீர் என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை, உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு? மாத்தினவங்க இப்ப நான் கடையில வாங்கி தண்ணி குடிச்சிடுறேன். மற்ற உயிரினங்கள் மானோ, மயிலோ, கொக்கோ, குருவியோ, யானையோ, சிங்கமோ, புலியோ, கரடியோ என்ன செய்யும்? அதெல்லாம் செத்துரும். அதெல்லாம் செத்தா நான் மட்டும் எப்படி வாழுவேன்? விளங்க. அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது, எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகர போற? எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துருவான்? 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழக்கூடிய பனையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை. அப்போ உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க, எச்சரிச்சுக்கிறது தான் பனை மரம் செத்து நிரூபிக்குது. பாக்கு மரமும் தென்னை மரமும் செத்து நிரூபிக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதை என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்தப்பனா என் பொறுப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு.